அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடல் நீரை குடிநீராக்கும் ஒரு திட்டத்தின்படி மீஞ்சூரிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி 10 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு சப்ளை செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிகாரிகள் செய்தி வெளியிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ரசாயன அமைச்சர் திரு மு.க. அழகிரி அவர்கள் மதுரையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்னை எதிர்த்து மதுரையில் போட்டியிட தயாரா என்று சவால் விட்டதாகவும் இதற்கு பின்வாங்கிய திரு விஜயகாந்த் அவர்கள் திருச்சிக்கு வடக்கே எந்த தொகுதியும் நிற்க தயார் என்று பின்வாங்கியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நடைபெற்று வந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக சபாநாயகர் மீரா குமாரி அவர்கள் தெரிவித்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பன்றிக் காய்ச்சல் நோயை தடுப்பதற்கு தனியார் மருத்துவமனைகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடக்க இருக்கும் சுதந்திர தினத்தில் நாசவேலை செய்யும் எண்ணத்தில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 2 மர்ம மனிதர்களை டெல்லி போலீசார் கைது செய்திருப்பதாக புதுடெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைமைச் செயலரும் அனைத்துலக உறவு விவகாரங்களுக்கான இயக்குநருமான செல்வராஜா பத்மநாபா அவர்களை தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கைது செய்ததாக தகவல்கள் வந்த நிலையில் அவரை கொழும்புக்கு அழைத்து வந்து விட்டதாகவும் அவரை பிடிப்பது எங்களுடைய நோக்கமல்ல, அவரை கொல்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்று ஸ்ரீலங்கா படைத்துறை அதிகாரிகள் செய்தி வெளியிட்டிருப்பதாக குழுமிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் தங்கள் நாட்டுடைய எல்லை பிரச்சனை பற்றி 13வது முறையாக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோவை கொலை செய்ததின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஃபைதுல்லா மசூத் என்பவர் அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதலில் உயிர் இழந்ததாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தெற்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கும் பிரிட்டன் படையினருக்கும் நடந்த கடும் மோதலில் 3 பிரிட்டன் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள 7 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் அவர் ஆப்பிரிக்காவில் தரையிறங்கியவுடன் ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றிணைந்து உலக பொருளாதாரத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியும் நாசாவும் கூட்டாக ஒரு கூட்டு ஒப்பந்த பரிவர்த்தனையை மேற்கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் உலகத்தில் மழை, பனி, காற்று போன்றவற்றை பற்றி மேலும் துல்லியமாக அறிவதற்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் சேட்டலைட் உதவியுடன் மழைகளின் தன்மைகள், பனி மற்றும்
காற்றின் தன்மைகள் பற்றி மிக துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும் என்றும் இது உலகிற்கு பல அதிசய செய்திகளை வெளிக்கொண்டு வரும் என்று அமெரிக்க ஜப்பான் கூட்டு அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 7 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவும் 40 டிகிரி செல்சியஸை வெயில் தொட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.